ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கிறிஸ்பியான கோபி மஞ்சூரியன் தான் பார்க்க போகிறோம். குயிக் அண்ட் ஈஸியாக நான் எப்படி பண்ணுறேன் என் ஸ்டைலில் பார்க்கலாமா? 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு 1 டீஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர், இது காஷ்மீரி சில்லி பவுடர், நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் எடுத்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் ஆஃப் கரம் மசாலா, உப்பு, கஸ்தூரி மேத்தியை நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பேட்டர் கன்சிஸ்டன்சியில் நம்ம டிப் பண்ணி போடுற மாதிரி வச்சுக்கோங்க. காலிஃப்ளவரை முன்னாடியே சுடு தண்ணியில் கல்லுப்பு மஞ்சத்தூள் போட்டு லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சு மீன்ஸ் சுடு தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேட்டரில் முன்னாடியே எண்ணெய் காய வச்சிடலாம். எண்ணெய் காய வச்ச எண்ணெயில் ஃபுல் சிம்மில் வச்சுட்டு ஒரு காலிஃப்ளவரையாக டிப் பண்ணி போட்டு எடுங்க. இப்போ இது ஸ்நாக்காக அப்படியே கூட கொடுக்கலாங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு டிஷ்யூ பேப்பர்லேயோ இல்லை பிளேட்லேயோ எடுத்து தனியாக வச்சுருங்க. அப்போ தான் அந்த ஆயிலெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகும். இது சூப்பராக இப்படியே கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா கிறிஸ்பியாகவே இருந்துச்சு. இதுக்கு நம்ம கோபி செய்கிறதுனால சாட்டே பண்ணிடலாமா? இப்போது இதுக்கு அதே கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில், குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்க கார்லிக், அதுக்கப்புறம் நீளமாக கட் பண்ணி வச்சுக்க வெங்காயம், நீளமாக கட் பண்ணி வச்சுக்க கேப்சிகம், கொஞ்சமாக சால்ட்டு, சாட்டே பண்ணிவிட்டு சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ் இந்த 3 தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிட்டு ஒரு 1 டீஸ்பூன் ஆஃப் கார்ன்ஃப்ளவர் நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி லைட்டாக ஒரு ஃபுல் சிம்மில் வச்சுட்டு லைட்டாக கொதி விடுங்க. ஒரு கொதி வந்த உடனே இந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். ஓகே, இது கூட இண்டியன் டச், கொத்தமல்லி, நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வேணுன்னா ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் சேர்த்துக்கலாம். என் பொண்ணுக்கு அது பிடிக்காதனால நான் இதை சேர்த்துருக்கேன். ஓகே, இந்த மாதிரி பண்ணுறப்போ ரொம்பவே நல்லா தான் இருக்கும். நம்ம இண்டியன் டச் அதனால இல்லையா? ஓகே, இப்படி தான் நான் கோபி மஞ்சூரியன் செய்வேன். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னுட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோபியும் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் கூட தான் சர்வ் பண்ண போகிறேன். ஃபைனலாக கொஞ்சமாக பெப்பரை போட்டுட்டு இறக்கிட வேண்டியது தான். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த சாஸ் எல்லாம் நல்லா கோட் ஆகும் காலிஃப்ளவரில். இன்றைக்கி நான் ஃப்ரைட் ரைஸ் கூட தான் சாப்பிட போகிறேன். இதை நான் நினச்சிருந்தேன் ரொம்ப நாளாக. இது வந்துட்டு நான் வெஜிடேரியன் சிக்கன் 65 நினச்சிட்டு இருந்தேன். என் தங்கச்சிக்கு தான் இந்த கிரெடிட் போனோம். ஏன்னா அவள் தான் இது வெஜிடேரியன் சாப்பிட்டு பாருடி அப்படின்னு இருந்தா. பிஃபோர் மேரேஜ் கொஞ்சம் வருஷமாக வெஜிடேரியனாக இருந்தேன். அதனால வெஜிடேரியன் சொன்ன பிறகு இது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனாலே இப்போ எனக்கு இது ரொம்ப ஃபேவரட் டிஷ்ஷாகவும் ஆயிடுச்சு. வெஜிடேரியன்ஸ்க்கெல்லாம் இந்த ஃப்ரைட் ரைஸும் கோபி மஞ்சூரியனும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போ இது ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.